அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் வரல. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரல. அதாவது ஆகஸ்ட் 2023ல் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ரிசல்ட் வந்திருக்கும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து டோட் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரல. இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரல. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற டவுட் இருக்கும். அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேயே அவங்க வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வைக்கிறதா, அல்லது ப்ரொவிஷனல் வைக்கலாமா, அல்லது ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டில் பாஸ்ன்ற ரிசல்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்லோட் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கான ஆன்சர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 2024 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆகஸ்ட் 2023 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் எழுதியிருப்பீங்க. அதோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வராமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ டோட் வெப்சைட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் போட்டால் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் பர்டிகுலராக ஷார்ட் ஹேண்ட்லேயோ அல்லது டைப்ரைட்டிங்லோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தீங்களோ அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்றது வந்திருக்கும். நீங்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதா, அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த பார்த்துருவோம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து டோட்டு தரப்பில் வந்து சங்கங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இது சம்மந்தமான சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 2023ல் நடந்த இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு சொல்லிட்டு சங்கங்கள் சார்பாக டோட்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி ஒரு 1 வீக் முன்னாடி கண்டிப்பாக வந்துடும், அல்லது 10 டேஸ் முன்னாடி வந்துடும். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து 20வது பேஜ். இங்கே பாருங்கள், 5.2.4.9 தேர்வர் இணைய வழி விண்ணப்பத்தில் உரிமை கோரிய தட்டச்சு சுருக்கெழுத்து தகுதிகளை அறிவிக்கை நாளன்றோ அறிவிக்கை நாளுக்கு முன்னரோ கட்டாயம் பெற்றிருப்பதுடன் அச்சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நாள் அன்னைக்கோ அல்லது அதுக்கு முன்னாடியோ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ரிசல்ட்டை வந்திருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஆனால் சர்டிஃபிகேட் வந்து லேட்டாக தான் வரும். அதுக்கு அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, தட்டச்சு சுருக்கெழுத்து சான்றிதழ்களை அறிவிக்கைக்கு பின்னர் வழங்கப்பட்டிருக்கும் நேர்வுகளில், அதாவது இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இன்னும் வந்து நமக்கு இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில், வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்க இந்த நாளில் இன்னும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க. தேர்வர் தேர்வு முடிவுகள் அறிவிக்கை நாளுக்கு முன்னரோ அல்லது அறிவிக்கை நாளொன்றோ வெளியிடப்பட்டதற்கான ஆதார சான்று தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு கேட்கல. ஆதார சான்றினை கட்டாயம் பதிவேற்றம் செய்ய அல்லது சமர்ப்பிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஆதார சான்றுனா என்ன? ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அவங்க டோட்டு தரப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அதுதான் ஆதார சான்று. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆதாரம் வந்துருச்சு. ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டால் உங்களுக்கான ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ஆதார சான்று தான். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். புரியுதுங்களா? அதுவும் ஒரு ஆதார சான்று. நீங்கள் பாஸ் பண்ணதுக்கான ஆகஸ்ட் 2023 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணதற்கான ஒரு ஆதார சான்று, அதுவும் ஒரு ஆதார சான்று. அதையும் மீறி நமக்கு ப்ரொவிஷனலே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஈஸி. நம்ம ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு, நல்லா கவனிங்க, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் போய் நீங்கள் கெஞ்ச தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் அங்கே கெஞ்சணும் இங்கே கெஞ்சணும்னு இல்லை. நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, நல்லபடியாக எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும்னு எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, யார்கிட்டையும் கெஞ்ச தேவையில்லை. நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வச்சு அழகாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ.